ரைஸ் நம்ம குன்றத்தூரில் கொத்து பரோட்டா சாப்பிட வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்பாட்டுக்கு போனால் தமிழாங்க நினைஞ்சு பார்த்தா யாருமே இல்லைங்க, எல்லாமே ஹிந்திக்காரங்க தான். ஆனால் கொத்து பரோட்டா தாறுமாறாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்த்து நானும் உள்ள இம்ப்ரெஸ் ஆகி உள்ள போய் பார்த்தா கடை லுக்கெல்லாம் ஓகே தாங்க. ஹிந்திக்காரன் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்க நான் நினச்சி பார்க்க. எப்படியோ பையாக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் தமிழ் தெரியாது. நம்ம பாஷையில் ஹிந்திலே சொல்லிடலாம், பையா ஏக் பிளேட் கொத்து பரோட்டா ஜாவோ ஜாவோ அப்படின்னு. அதே மாதிரி லாலிபப்போட கொத்து பரோட்டா பயங்கரமாக தந்தாருங்க. அப்படியே ஒரு வாய் வச்சா டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாயில் வச்சு பார்த்தா ஆஹா டேஸ்ட்டு சூப்பர்ப்பா சூப்பர். மறக்காமல் கடைக்கு விசிட் பண்ணிட்டு போங்க. அது இல்லாமல் லாலிபப்பும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று ஃபால்ட்டு தெரியுமா, இது பிளேட்லேயே ஒன்று கலக்கி காட்டும் பார்த்தீங்களா, அது தாங்க நல்லாவே இல்லை. வட்டாமே என்ன பண்ணுறது, தினைக்கும் பிரியாணி சாப்பிட்டு போர் வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு மீல்ஸ் கடைக்கு போகலாம். அவங்க சாப்பிட்டு எப்படின்னு தெரியல, ஒரு பழைய கடை நினைக்கிறேன், வாங்க போகலாம். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம புதுப்பேட்டில் இருக்க பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி போங்க. இந்த கடை ஒரு 15 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு, வாங்க போய் பார்க்கலாம். எங்கே இந்த ஒரு ஷாப் ஒரு 15 வருஷமாக சொன்ன நம்ப முடியலங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தா உள்ளே வீடியோ எடுக்கும்போது ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாய்ஸ் எனக்கு செம்ம ஹாப்பிங்க. அப்படியே உள்ளே பண்ணி அகலாகான ஒயிட் ரைஸு பொரியல் அப்பளம்லாம் வச்சு அது கூட ஒரு எக்கை வச்சு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதில் எதிரே பார்க்கல, சிக்கன் பக்கோடா மாதிரி இருந்துச்சு. பார்த்தா காலிஃப்ளவர் பக்கோடா தான். அப்போ ஒரு ஃபிஷ்ஷும் வச்சாங்க, அது சின்ன பீஸு நல்லாவே தான் இருந்துச்சுங்க. ஃபைனலாக டேஸ்ட் எப்படின்னு தெரியல, ஒரு வாய் வச்சு பார்க்கலாம். டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது. அது இல்லாமல் கறி குழம்பு மோர் வாங்கி சாப்பிட்டேங்க. தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர், லெமன், புதினா, புளி சாதம், 6 வகை சாப்பாடு இருக்குது, முட்டை சேர்த்து இருக்குது. இன்னொரு தள்ளுவண்டி ஷாப்பில் ஒரு 6 விதமான வெரைட்டி ரைஸ் போகிறாங்க. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்னா நம்ம குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் ரோடு வெங்கடேஸ்வர கூட்டோடு வெங்கடேஸ்வர மண்டபம் ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. டேஸ்ட்லாம் பக்காவாக நினைக்கிறேன். அந்த கடையில் போனால் சாம்பார் சாதம் எல்லாமே பக்காவாக பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ஆள் சாப்பிட தாராளமாகவே சாப்பிடலாம். அதோட ஒரு முட்டை வச்சா 50 ரூபா தாங்க. கடையில் என்ன இருக்குது? தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர், லெமன், புதினா, புளி சாதம், 6 வகை சாப்பாடு இருக்குது, முட்டை சேர்த்து. ஓகே, சாம்பார் சாதம் வாங்கியிருக்காரு அண்ணன். இது இவ்வளோ சாப்பிட முடியுமா? இல்லை இல்லை, அப்படிங்கும்போது ஃபுல்லாக கொடுக்குறாங்கன்னா நைட்டுக்கும் அது வருது இல்லை. இந்த ஷாப்போட டைமிங்கு 12 to 2 தான். அதுக்கப்புறம் போனாலும் கிடைக்காதுங்க, அவ்வளோ கூட்டம் வருது. அது இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தா எல்லாமே வேறு லெவலுங்க. வட்டாமே 4 வீடியோவில் பார்க்கலாம். அட இந்த ஸ்பாட்டில் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எந்த ஜூஸ் எடுத்தாலும் அந்த ரேட்டு தாங்க. அது இல்லாமல் எல்லாமே பக்காவாக பண்ணி தராங்க. என்னென்ன ஜூஸ் சொல்லிட்டு எல்லாமே அந்த அக்கா கிட்டே கேட்டு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஷாப்பை இவங்க ஃபேமிலியாகவே ரன் பண்ணுறாங்க. இந்த ஜூஸ் வாங்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாரு. இப்போ வந்து அவங்ககிட்டே கேட்கலாம், எப்படிக்கா டேஸ்ட்டாக இருக்குது. நானும் அந்த பால் சர்வீஸ் ட்ரை பண்ணேன். மஸ்ட் ட்ரை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஆப்போசிட்லேயே இருக்குது. வட்டாமே 4 வீடியோவில் பார்க்கலாம். ரைஸ் இன்னைக்கு வந்து மதியம் டைமில் எங்கடா போகலாம் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூப்பிட்டு வந்து வாப்பா கோயில் சூர் போகிறாங்க. ஆஹா என்ன பிரமாதம், வாங்கடாப்பா. அது பார்த்தா செம்ம கூட்டங்க, போய் சாப்பிடலாம் அப்படியாச்சு. அப்படின்னா கோயிலில் வந்துருக்கேன். மஞ்சுனர் இருக்க செங்கேனம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கும். அது இல்லாமல் இந்த கோயிலில் காலைல மதியானம் நைட்டு சொல்லிட்டு 3 வழியும் விதவிதமாக சாப்பாடுலாம் போட்டு அசத்தல் பண்ணுறாங்க. இப்படியும் நானும் உள்ள கும்பலில் போய் நானும் ஒரு சீட்டை பிடிச்சிட்டேங்க. உட்காந்தோடனே இலையை போட்டு அதில் கிளாஸில் தண்ணி வச்சு அப்பளம் போட்டு பொரியல் வச்சுட்டு சாப்பாடும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் குழம்புன்னு பார்த்தா முருங்காய் மாங்காய் சாம்பார். ஆஹா சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு டக்குன்னு முருங்காய் சாம்பார் வச்சேன்னு சொன்னேன், சைடில் ஒதுக்கிட்டுங்க. அது என்ன பண்ண ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டுனா ஆஹா பயங்கரமாக இருக்குது. உண்மையாக செம்ம ஒருத்துங்க. சரி வந்துட்டோம், சாப்பிட மட்டும் போகக்கூடாது, பரிமாட்டு போயில சொல்லிட்டு ரசம் மோறு சாப்பிட்டு அப்படியே அங்கே ஒரு 2 பேருக்கு பரிமாட்டு கிளம்பிட்டுங்க. வரட்டாமே காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு, போய் பிரியாணி சாப்பிட போகலாமா? அதுதான் கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். அட ஆமாங்க, எங்கள் கேமராமேன் கிட்ட குஸ்கான்னு சொன்னேன். ஆஹா அப்படியா, சும்மா சொன்னேன் பிரியாணி தானே அப்படி சொன்னேன். கூப்பிட்டு போய் அந்த அக்கா போட்டாங்கப்பா, மனசே கேட்கல. ஏன் சொல்லுங்கள், குஸ்கா கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு, காட்டுறேன் பாருங்களேன். எனக்கே ஃபன் ஆகிடுச்சு. ஒரே பீஸ் பிரியாணி குஸ்காவை வந்தெல்லாம் பகலில் தொக்கு வச்சு அசத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. பாய் பாய், வரட்டாமே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேரளா ஸ்டைலில் பல பஜ்ஜும் செஞ்சு சாப்பிட போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம மிக்சரான பஜ்ஜி மாவும் நேந்தர் பழம் சிப்ஸ் வாங்கியிருக்கோம். 3 பழம் வாங்கியிருக்கேன். இது எத்தனை வரும்னு தெரில. டேஸ்டி அடிப்பொலியாக இருக்கும், வாங்க பண்ணுவோம். இந்த கிளைமேட்டுக்கு வாழைப்பழ பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படின்னா செய்ய போகிறோம் சொல்லிட்டு அதுக்கு பஜ்ஜி மாவு, சர்க்கரை, உப்பு, மஞ்சத்தூள் சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அது கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டோடனே அப்புறம் நீங்கள் கட் பண்ண பீசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை 2 முக்கி சும்மா அந்த கடாயில் போட்டால் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க.
இப்பயே நாக்கெல்லாம் வருது. நாங்கள் பார்த்த உடனே டெம்ட் ஆகிட்டுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அப்படியே சரி இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தா ஆஹா அடி பொலிங்க வேற மாதிரி. வரட்டாமே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குன்றத்தூர்ல ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வந்து வேஃபிள்ஸ் போடுறாங்க, வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அட ஆமாங்க, இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் குன்றத்தூர் கிடையாது. குன்றத்தூர்னு உள்ள அஞ்சு நகரில் தான் இருக்குது. அஞ்சு நகரில் வேளாங்கண்ணி சர்ச் பக்கத்துலேயே இருக்குது. மறக்காமல் விசிட் ஒன்று போட்டு போடுங்க. அது இல்லாமல் இங்கே வந்து 5 இல்லை 6 இல்லை ஒரு 10 ஃப்ளவரில் வந்து வேஃபுல்ஸ் விற்கிறாங்க. அது இல்லாமல் பக்காவாக பண்ணி தராங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் வாங்கியிருந்தாங்க. செம்ம ஹாப்பிங்க. எல்லாருக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு எனக்கும் பார்த்து வேணும் நாக்கெல்லாம் ஒரு ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கும் ஒரு வேஃபுல் சொல்லிட்டு இதோ உங்களுக்கு போட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃப்ரைடே மட்டும் தான் போடுவாங்க. டைமிங் வந்து 6 to 10 o'clock தான். அது இல்லாமல் காலேஜ் ஈவெண்ட்டு, பர்த்டே, மேரேஜ் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுங்க. ப்ரோ எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளவரில் ஒரு வேஃபுல்ஸ் போட்டுன்னு இதோ போட்டு குத்துற சொல்லிட்டு போட்டு குத்துறாங்க. ஆஹா பக்காவாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு பைட் டேஸ்ட்லாம் வேறு மாதிரி. மறக்காமல் பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. வட்டம் நாளைக்கிட்ட போகலாம்.